வெல்கம் டு தேஜஸ் விஜி யூடியூப் சேனல். என்னோட சேனலுக்கு உங்கள் எல்லாரையுமே அன்போட வரவேற்கிறேன். ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விசேஷமான சக்திகள் நிறைஞ்சு காணப்படும் அப்படிங்கிறது நியதி. அமாவாசை போல பௌர்ணமியிலும் இதே போல தான் பிரபஞ்ச சக்தி அதிகரித்து காணப்படும். அமாவாசையில் வழிபடும் வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை தரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல தான் ஒவ்வொரு அமாவாசையிலும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, அன்றைய நாளில் குலதெய்வ பூஜையை வீட்டில் எப்படி எளிதாக செய்கிறது, இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி நம்மளோட பதிவின் மூலமாக பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் இந்த மாதிரி பதிவுகள் தொடர்ந்து உங்களை சேரும். சரி, இப்போ வாங்க விஷயத்துக்கு போகலாம். வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் மாறி மாறி வரும் சுழற்சி முறையில் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடும் பித்ரு வழிபாடும் போன்றவை செய்யப்பட்டு வருது. உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதாவது அமாவாசை தோறும் கட்டாயம் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட சந்ததியினருக்கும் நல்ல பலன்களை வாரி வழங்கும். பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்களுக்கு பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடும். இதனால குடும்பத்துல பிரச்சனைகள் நிம்மதி இன்மையும் ஏற்படும். ஆக இந்த அமாவாசை திதியில தவறாம முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து எளிதா வீட்டிலேயே கூட நீங்க பூஜையை செய்யலாம். பித்ரு அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள் அமாவாசை தினத்துல நம்மளோட வீட்டு வாசல்ல நிற்பதாக சொல்லப்படுது. இதனால அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலிட்ட பின்னர் காகத்திற்கு முதலாவதா வைக்கிறது மிகவும் சிறப்பானதா சொல்லப்படுது. நம்மளோட முன்னோர்களோட ஆசியை முழுவதாகவும் பெற்றுத்தரக்கூடிய இந்த வழிபாடை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் இந்த அமாவாசை தினத்தில் செய்யணும். அமாவாசையில் உணவேதும் உண்ணாமல் தினமும் மந்திரங்களை உச்சரித்து விரதம் இருந்து வழிபாடு செய்வீங்க அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளானது விரதம் இருக்க சிறப்பான நாள்னு கருதப்படுது. அன்றைய நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுகிறது ரொம்பவே விசேஷமான சக்திகளை நம்மளுக்கு பெற்றுத்தரும். இப்படி செய்கிறதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகி ஓடவும் செய்யும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டை சுத்தம் செய்யும் போது ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை நீரில் கரைச்சி உங்களோட வீட்டை சுத்தம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கூட ஓடும். குறிப்பாக இந்த அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்காதவங்க அப்படின்னு யாராக இருந்தாலும் கூட புலால் உணவை தவிர்க்கிறது நல்லது. இந்த அமாவாசை ஒளியின் போது புலால் உணவு உண்ணும் பொழுது உடம்புல ஒரு விதமான அசௌகரியம் உண்டாகும். இது அறிவியல் ரீதியாகவும் உண்மை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்த அமாவாசை தினத்தில் அசைவ உணவு உண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல பூண்டு வெங்காயம் போன்ற உணவுகளையும் சேர்த்து சமைக்கிறதும் தவிர்த்துக்கணும். அமாவாசை தினத்தில் சாப்பிடக்கூடாத பொருட்களில் இதுவும் ஒன்று. வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க அன்றைய நாளில் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிக்கிறது நல்லது. ஒலிக்க விடுறது கூட ரொம்பவே நல்லது. உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு மந்திரங்களை கூட அமாவாசை நாளில் நீங்கள் மனசுக்குள்ளேயே உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது மிகவும் நல்ல பலன்களை நம்மளுக்கு பெற்றுத்தரும். பொன் பொருள் சேரவும் சகல சம்பத்து கிடைக்கவும் வழிவகுக்குது. அது மட்டும் இல்லாமல் மிக மிக முக்கியமாக குலதெய்வ அருள் பெறவும் இந்த அமாவாசை நாள் மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது. அதுவும் எளிதான முறையில் இந்த அமாவாசை நாளில் நம்ம வீட்டில் எப்படி குலதெய்வ வழிபாடை செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதலாவதாக நீங்கள் ஒரு மண்பானை அப்படி இல்லைன்னா செம்பு பித்தளை கலந்த கலசத்தை எடுத்துக்கிறங்க. அதில் முழுவதுமாக தண்ணீர் நிரப்பிக்கிறங்க. அந்த தண்ணீருக்குள்ளே உங்களோட குலதெய்வத்தை ஆவாகனம் செஞ்சுக்கிறங்க. பிறகு விளக்கேற்றி தீப வழிபாடு செய்து குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்யலாம். உங்களால் முடிந்தது அப்படின்னா நெய்வேத்தியம் ஏதாவது செய்து வைத்து வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா சிறிதளவு கற்கண்டை வைத்து வழிபாடு செய்யலாம். இதுதான் அமாவாசை தினத்தில் வீட்டில் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை. நிச்சயமாக இந்த அமாவாசையை யாரும் தவற விடாதீங்க.
இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்குமே நல்ல பலனை தந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்து பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களோடையும் என்னோட பதிவை பகிர்ந்துக்கிறங்க. அப்போ தான் அவங்களுக்கும் அது பயனுள்ளதாக அமையும். இது போன்ற நல்ல தகவலோட மேலும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்டில் தென், தேஜஸ் விஜி.